Good morning students. So இன்னைக்கு 10th maths தான் பார்க்க போகிறோம். Chapter 4 Geometry Exercise 4.2ல Draw a triangle ABC of base BC 5.6 cm சொல்லிட்டாங்க. Angle Aல ஒரு angle 40 degree சொல்லியாச்சு. And bisector of A. Aல ஒரு bisector draw பண்ண போகிறோம். பைசெக்டர்னா ஏலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த 40 டிகிரி அது வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணோம் 20 டிகிரின்னு ஆங்கிள் பைசெக்டார். ஸோ அந்த ஏல வரைகிற அந்த பைசெக்டர் எதில் மீட் பண்ணணும், பேஸ் பிசியில் போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணுற இடத்த டி நேம் வச்சு சொல்லியிருக்காங்க. தென் சி டு டி 4 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? So base BC சொல்லிட்டாங்க. So B, this is C and 5.6 centimeter and அந்த third point வந்து Aன்னு வச்சுக்கிறோம். So Aவோட angle என்ன சொல்லிட்டாங்க 40 degree. It's 40. Then Aலேருந்து ஒரு bisector draw பண்ண போகிறோம். Bisectorனா 40யை ஈக்குவலாக டிவைட் பண்ண போகுது அந்த லைன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 20 டிகிரி, ரைட் சைடு 20 டிகிரி இருக்கும். ஸோ அந்த பைசெக்டர் ட்ரா பண்ணிட்டேன் நான். பிசி அது எங்கே போய் மீட் ஆகணும்னு சொன்னாங்க, பிசியில் போய் மீட் ஆகுச்சு. ஸோ அந்த மீட் ஆகிற இடத்த டீன்னு வைக்கணும். ஸோ மீட் ஆகிற இடத்த நம்ம டீன்னு வைக்க போகிறோம் பாயிண்ட். ஓகே, சச் தட் சி டு டி 4 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சியிலேருந்து டி, ஸோ சி டு டி என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த 4 சென்டிமீட்டரை யூஸ் பண்ணி தான் இந்த பைசெக்டரே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சி டு டி என்ன பண்ண போகிறோம், 4 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, 4 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பைசெக்டரே ட்ரா பண்ண போகிறோம். சி டு டி 4 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டு ஸோ அந்த பாயிண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம், பைசெக்டரை ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரஃப் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. ஸோ மெயின் டயக்ராம் போயிடலாம். ஸோ சி, ஸோ பிசி 5.6 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ 5.6 ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 5க்கும் 6க்கும் நடுவில் மிடில் லைன் வருது பார்த்தீங்களா, இதுதான் என்னது 5.5. ஓகேங்களா? 5.5க்கு அப்புறம் ஒரு குட்டி லைன் 5.6, 5.7, 5.8, 5.9, நெக்ஸ்ட்டு 6, 5.9க்கு அப்புறம் 6. ஸோ ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5.6க்கு வந்துடுறேன். மிடில் லைனுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்மாலர் லைனுக்கு வரணும். சரிங்களா? வந்தாச்சு. ஸோ இது பி பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் சி பாயிண்ட், 5.6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஏயோட ஆங்கிள் என்ன சொல்லியிருந்தாங்க 40 டிகிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 40 எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா பியில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அதை ப்ளேஸ் பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம்னா ப்ரொடெக்டரை இப்படி தலைகீழ வச்சுக்கோங்க, உல்ட்டாவாக வச்சுட்டு இந்த மிடில் லைன் வந்து இந்த பி பாயிண்டில் போய் ப்ளேஸ் ஆகணும். ஸோ ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு, ஓகேங்களா? ஸோ 40 டிகிரி கொஷினில் ஏல கொடுத்துருந்தாங்களே அந்த 40 தான் இங்கே பியில் மார்க் பண்ண போகிறோம். டவுன்வேர்ட்ஸில் கீழே 10, 20, 30, 40. சரிங்களா? 40 இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகே, கிளியர்? ஸோ இந்த லைனுக்கோட பேர் வந்து நான் ஈன்னு வைக்கிறேன். ஸோ இதோட ஆங்கிள் வந்து 40 டிகிரி. கிளியர்? முடிஞ்சுதுங்களா? ஸோ இன்னொரு அபவ் பிக்கு மேலே ஒரு ஆங்கிள் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆங்கிளுக்கு வந்து நான் 2 டைப் சொல்கிறேன், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெத்தட் எப்படின்னா, ஸோ இந்த லைன் 40 டிகிரி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனில் இந்த ப்ரொடெக்டரோட இந்த பேஸ் லைன் வருது பாருங்கள், லாஸ்ட் லைன். இந்த லைனை ப்ளேஸ் பண்ணிடணும். மிடில் இங்கே வச்சுட்டு இந்த லாஸ்ட் லைனை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க இது மேலே. சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேஸ் பாருங்கள், கரெக்டாக இங்கே 40 காட்டிடுச்சு. 40 தான் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் லைனை இதில் வச்சுட்டோன்னா இந்த லைன் பாருங்கள் 40 காட்டிடுச்சு. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ 90 எங்கே வருதோ 90ல் மார்க் பண்ணணும். டோட்டல் ஆங்கிள் நம்மளுக்கு 90 வரணும். 90 எங்கே வருதோ 90ல் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரொடெக்டரை இந்த மாதிரி திருப்பி இந்த பேஸ் ப்ரொடெக்டரோட பேஸ் வந்து இந்த 40 டிகிரி லைன் மார்க் பண்ண பாருங்கள், அது மேலே ப்ளேஸ் ஆகணும் கரெக்டாக. சரிங்களா? ஸோ 90ல் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும் 90 டிகிரியில். ஸோ இது ஒரு மெத்தட், ஃபஸ்ட் மெத்தட். ஸோ இப்படியே மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஈஸியாக தான் பண்ணுங்கள். ஆர் இல்லைனா உங்களுக்கு டோட்டல் 90 வேணும்னு சொன்னேன் இல்லையா நான். ஸோ 40 மார்க் பண்ணிவிட்டோம். ரிமைனிங் என்னது, சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 90 டிகிரியில் 40 போயிடுச்சுன்னா 0 - 0 0, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, 50 டிகிரி. ஸோ ப்ரொடெக்டரை பிக்கு அபவ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு
ஸோ இங்கேருந்து 50 கவுண்ட் பண்ணலாம். 10, 20, 30, 40, 50. ஸோ பாருங்கள் 50க்கு நேராக இருக்குது பாருங்கள். நம்ம மார்க் பண்ண 90 டிகிரி இருக்கா? நம்ம மார்க் பண்ண 90 டிகிரி 50க்கு நேராக இருக்குது. ஸோ இப்படி என்ன பண்ணலாம், பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஸ்கேலில் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்டரை இப்படி வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா என்ன பண்ணணும், நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணி அந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆங்கிளை நீங்கள் மார்க் பண்ணணும். கிளியர்? ஸோ இப்படி ஈஸியாக இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆங்கிளை மார்க் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சப்ராக்ஷன்லாம் வேண்டான்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட் ஆங்கிள் மார்க் பண்ணப்போவே என்ன பண்ணணும், ப்ரொடெக்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டரை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் வந்து 90க்கு எங்கே வருதோ, ஆனால் ப்ரொடெக்டரை இப்படி சைடாக வைக்கணும் கரெக்டாக. ஓகேங்களா? இப்படியே வச்சுட்டு 90 மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரொடெக்டரை இப்படி சைடாக வைக்கணும். ப்ளேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். ப்ரொடெக்டரை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 90 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொடெக்டரை ப்ளேஸ் பண்ணுறது தான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு மெத்தடில் ப்ரொடெக்டரை இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இன்னொரு மெத்தடில் ப்ரொடெக்டரை இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எது ஈஸியோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த லைனை நான் எஃப்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ வெரி ஈஸி. அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அதை யூஸ் பண்ணி தான் சர்க்கிளே ட்ரா பண்ண போகிறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து கொஷினில் கொடுக்கல. ஸோ நம்மளே தான் எடுக்க போகிறோம். எப்படின்னா சியிலேருந்து பேஸ் லைன்லேருந்து யூஸ் பண்ண போகிறோம். சி அண்ட் பி 2 லைன்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ மோர் தென் ஆஃப்னா பாதியோட அதிகம், 3/4 பங்கு நம்மளே என்ன பண்ணணும், தோராயமாக மெஷர்மெண்ட்டு காம்பஸில் ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பஸில் எடுத்துக்கோங்க. சியில் வச்சு எடுக்கலாம், பியில் வச்சு எடுக்கலாம். அந்த 2ல் எதில் வேணாலும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாதீங்க. 2த்துக்கும் அந்த ஒன்றே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கட் பண்ணிவிடுங்க. மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணிவிடுங்க. அதே மெஷர்மெண்ட்டு மாற்றாமல் சியில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ 2 இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக என்ன பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த லைன் மேலே போய் மீட் ஆகுது இல்லையா, மேலே போய் மீட் ஆகுற இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன், ஓன் பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த பேஸ் லைனில் வந்து மீட் ஆகுது இல்லையா, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் பேஸ் லைனில் வந்து மீட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஜின்னு நேம் வைக்கிறேன். சரிங்களா? பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரி இருக்கிற லைன் இது. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ண போகிற பாயிண்ட் வந்து 0 தான் சென்டராக வச்சுக்கிட்டு 0லேருந்து காம்பஸை ட்ராக் பண்ணி பிக்கு எடுத்துகிட்டு வாங்க. சிக்கும் வச்சுக்கலாம், நீங்கள் 0 to சியும் வச்சுக்கலாம். ரேடியஸை சியாவும் வச்சுட்டு என்ன பண்ணலாம், சர்க்கிளில் ட்ரா பண்ணலாம். ஏதோ ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ காம்பஸ் பிடிக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் 0ல் வச்சுட்டு அண்ட் பி ஆண்ட ட்ராக் பண்ணுற மாதிரி வந்துட்டு, ஸோ பி கரெக்டாக வந்தோடனே ட்ராக் பண்ணிவிட்டு காம்பஸை நிறுத்திடுங்க. ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சர்க்கிளில் ட்ரா பண்ண போகிறேன். கிளியர்? ஸோ ட்ராக் பண்ணுங்கள் அப்படியே. ஸோ பியில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு காம்பஸ் லூஸாக இருக்குது. ஸோ அதனால் மெஷர்மெண்ட் மாறுது. அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, ஸோ காம்பஸ் டைட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சர்க்கிள் கரெக்டாக வரும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஸோ இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம் நம்ம. ஸோ 2 அந்த பாயிண்ட் பாருங்கள், சர்க்கிளில் வந்து அப்படியே டச் ஆகணும். ஸோ பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ளேயும் போயிடக்கூடாது, சர்க்கிளுக்கு வெளியும் வந்துடக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக அந்த பாயிண்டில் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ காம்பஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். கிளியர்? ஸோ சர்க்கிள் பண்ணிட்டோம். சர்க்கிள் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, C to D என்ன சொல்லியிருந்தாங்க, 4 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பைசெக்டாரே கட் பண்ண போகிறோம். ஏல கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சி இதுதான். கிளியர்? ஸோ டி வந்து நம்ம கட் பண்ணுற இடத்த தான் டின்னு மார்க் பண்ண போகிறோம். ஸோ 4 சென்டிமீட்டர் வந்து ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. ஸோ 0லேருந்து
அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 4க்கு வந்துட்டேன். 4 சென்டிமீட்டர் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன் காம்பஸில் மெஷர்மெண்ட்டை. எடுத்துகிட்ட பிறகு சீலை வச்சுக்கோங்க. சீலை வச்சுட்டு ஒரு ஆர்க், இந்த பேஸ் லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க், சீலை வச்சுட்டு பேஸ் லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். ஸோ இந்த ஆர்க் போய் கட் ஆகுது இல்லையா, இந்த இடத்த தான் நம்ம என்னென்னு வைக்க போகிறோம், டி. ஸோ சி டு டி நான் என்ன கட் பண்ணியாச்சு, 4 சென்டிமீட்டர் கட் பண்ணியாச்சு. ஓகேவா, கிளியரா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இந்த பெர்பெண்டிகுலர் கீழே டவுனில் இருக்க பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எங்கே சர்க்கிளில் டச்சாக இருக்கோ அந்த இடத்த ஐன்னு மார்க் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் சர்க்கிளில் இங்கே டச்சாக இருக்கு இல்லையா, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எங்கே சர்க்கிளில் டச் ஆகுதோ அங்கே நான் என்னென்னு மார்க் பண்ண போகிறேன், ஐன்னு மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த என்னென்னு வைக்க போகிறேன், ஐன்னு நேம் வைக்க போகிறேன். ஸோ இந்த டி பாயிண்ட்டு இந்த ஐ பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் எங்கே வந்திருக்கு, நம்ம லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் தான் லைன் ட்ரா பண்ணணும். சியிலேருந்து நம்ம 4 சென்டிமீட்டர் கட் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட் எந்த சைடு வந்துச்சு, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் தான் ட்ரையாங்கிள் வரப்போகுது. சரிங்களா? ஸோ ஐ டு டி என்ன பண்ண போகிறேன், நான் லைன் ஜாயின் பண்ண போகிறேன். லைன் ஜாயின் பண்ணிவிட்டு இதே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் நான். சரிங்களா? ஸோ ஐ டி அண்ட் டியிலேருந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே இருக்க சர்க்கிளில் போய் டச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? டச் பண்ணிட்டேன். ஸோ டச் பண்ண இந்த பாயிண்ட்டு தான் என்னது, நம்மளுக்கு 3வது பாயிண்ட்டு ஏ, 3rd பாயிண்ட் ஏ. கிளியரா? ஸோ இப்போ லைன் ட்ரா பண்ணுங்கள். ஏவும் பியும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சியும் ஏவும் ஜாயின் பண்ணணும். சியும் ஏவும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, கிளியர்? ஸோ நம்ம அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணிட்டோம். ஏவோட ஃபுல் ஆங்கிள் என்ன சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு, 40 டிகிரி. ஸோ இதோட ஃபுல் ஆங்கிள் என்னது, 40 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போது இங்கே ப்ரொடெக்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் 40 டிகிரி இருக்கா. பைசெக்டர்னால் 20-20 இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கா. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மிடில் எடுத்துன்னு வந்து பாயிண்டில் வைக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஏ பாயிண்டில் பாருங்கள், ஏ பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக பாருங்கள், டோட்டலாக 40 டிகிரி வந்துருச்சிங்களா. 0லேருந்து டோட்டலாக 40 டிகிரி வந்துருச்சு. அதேமாதிரி நம்ம நடுவில் ட்ரா பண்ண ஐயிலேருந்து தான் என்ன பண்ணோம், பைசெக்டராக ட்ரா பண்ணோம். அந்த ஐ பாருங்கள், ஐயிலேருந்து நம்ம டெவலப் பண்ண லைன் பாருங்கள் எதில் காட்டுது, 20 டிகிரியே காட்டுது. ஸோ 40யை ஈக்குவலாக பிரிச்சிச்சு நம்ம ட்ரா பண்ண பைசெக்டர். பைசெக்டர்னால் அந்த ஆங்கிளை ஈக்குவலாக பிரிக்கணும். 40யை ஈக்குவலாக பிரிக்கணும்னா 20-20. ஸோ லெஃப்ட் சைட் 20, ரைட் சைட் 20. பாருங்கள், ஐயில் இருந்து நம்ம பைசெக்டர் ட்ரா பண்ணோம். ஸோ ஐ லைன் பாருங்கள் எங்கே காட்டுது, 20 டிகிரியை காட்டுது. அண்ட் ஃபுல் ஆங்கிள் 0 to 40, 40ல் முடிஞ்சிச்சு ஆங்கிள். இந்த லாஸ்ட் லைன் எதில் முடியுது பாருங்கள், 40ல் முடியுது. ஸோ ஏவோட ஃபுல் ஆங்கிள் 40 டிகிரியும் நம்ம ப்ரூஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அண்ட் இந்த பைசெக்டாரும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிச்சு, 20ல் ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சைடு 20, இந்த சைடு 20. ஸோ இப்படி செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு செக்கிங்காக எழுதுனேன். இப்படி செக் பண்ணி பார்த்தோம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சம் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோம், மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்திருக்கோம். ஸோ ஆங்கிளை கரெக்டாக டிவைட் பண்ணிருச்சு அந்த பைசெக்டர். ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ ட்ரா எ லைன் செக்மெண்ட் பிசி 5.6 சென்டிமீட்டர். ஸோ ட்ரா எ லைன் செக்மெண்ட் பிசி 5.6 ட்ரா பண்ணியாச்சு. பேஸ்மெண்ட் அட் பி ட்ரா பிஇ. ஸோ பியில் வச்சு என்ன பண்ணோம், பிஇ ட்ரா பண்ணோம். ஈன்னு வச்சுக்கலாம். பிஇ எப்படி ட்ரா பண்ணோம், 40 டிகிரி ஆங்கிள் வச்சு 40 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு அட் பி ட்ரா பிஎஃப். ஸோ பியில் வச்சு என்ன பண்ணோம், பிஎஃப் ட்ரா பண்ணோம். ஸோ மேலே இருக்க லைன் என்ன நேம் வச்சுருக்கோம், எஃப்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ அதோட ஆங்கிள் என்ன வச்சோம், இபிஎஃப். இ, ஸோ கீழே இ, இது பி, இது எஃப். டோட்டல் ஆங்கிள் என்ன இருக்கணும் நம்மளுக்கு, 90 டிகிரி இருக்கணும். ஆமாம் இல்லையா, 40 + 50 என்னது 90. ஸோ 2 மெத்தட் சொன்ன ப்ரொடெக்டரை ப்ளேஸ் பண்ணி. ஸோ இதோட டோட்டல் ஆங்கிள் என்னது, 90 டிகிரி. தென் ட்ரா த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டு பிசி. ஸோ பிசியில் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டரை ட்ரா பண்ணோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் பிஎஃப்ல இன்டர்செக்ட் ஆகும்போது ஓ நேம் வச்சோம், பிசியில் இன்டர்செக்ட் ஆகும்போது ஜி.
ஸோ பிஎஃப்ல இன்டர்செக்ட் ஆகும்போது அது அந்த பாயிண்ட் என்னன்னு வச்சோம் ஓ. ஸோ அதேமாதிரி பிசி பேஸ் லைனில் இன்டர்செக்ட் ஆகும்போது அதோட பாயிண்ட் என்ன வச்சோம் ஜின்னு நேம் வச்சோம். நெக்ஸ்ட் வித் ஓ as சென்டர் ஓபி as ரேடியஸ் draw a சர்க்கிள். ஸோ ஓவை சென்டராக வச்சு ஓலேருந்து பிக்கு காம்பஸை ட்ராக் பண்ணி என்ன பண்ணிட்டோம் சர்க்கிளை ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம் சி மார்க் அண்ட் ஆர்க் ஆஃப் 4 சென்டிமீட்டர் ஆன் சிபி அட் டி. ஸோ சி பாயிண்டில் வச்சு என்ன பண்ணோம் 4 சென்டிமீட்டர் என்ன பண்ணோம் ஆர்க்கு கட் பண்ணோம். சிபியில் ஆர்க்கு கட் பண்ணோம். கட் பண்ண இடத்த டி நேம் வச்சோம் அட் டி. த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இன்டர்செக்ட் த சர்க்கிள் அட் ஐ. ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் சர்க்கிளை எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்த ஐன்னு நேம் வச்சோம். சரிங்களா, கீழே வர பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ அது ஐன்னு நேம் வச்சுருக்கோம். அட் ஐன்னு நேம் வச்சாச்சு. ஜாயின் ஐடி. ஸோ இந்த 4 சென்டிமீட்டர் பாயிண்ட் டியும் இந்த ஐயையும் என்ன பண்ணணும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த லைனை என்ன பண்ணோம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் மேலே போய் என்ன பண்ணுறோம் சர்க்கிளில் போய் டச் பண்ணுறோம். ஸோ ஐடி ப்ரொடியூஸ்ட் மீட்ஸ் த சர்க்கிள் அட் ஏ. ஸோ ஐயும் டியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் மேலே போயிட்டு என்ன பண்ணோம் ஏன்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிட்ட பிறகு ஜாயின் ஏபி அண்ட் ஏசி. ஏபியும் ஏசியும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஏபிசி இஸ் அ ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஸோ ஏவியும் பியும் என்ன பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு சிவியும் ஏவியும் என்ன பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏபிசி கிடச்சிருச்சு ட்ரையாங்கிள். கொஷினில் கேட்ட ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஓகே சில்ட்ரன், ஸோ பிஃபோர் வீடியோவில் ஆல்டிடியூடு மீடியம் சம் போட்டிருக்கோம். ஸோ யூ கோ அண்ட் செக் அண்ட் ரிவைஸ் இட். ஸோ சேம் மாடல் தான் எல்லாமே, பட் ஃபினிஷிங் மட்டும் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ 17th சம் ட்ரா ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ பிக்யூஆர் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வேணும். So I am going to draw a small rough triangle that is PQR. So எங்க PQR mention பண்ணணும் பாருங்க. PQ 6.8 cm. அப்போ base தான் P. This is Q 6.8 cm. அப்போ R தான் டாப்ல இருக்க போகுது. Vertical angle is 50 degree. Vertical angleனா standing line. அப்போ Rல தான் என்ன பண்ணணும் 50 degree. ஓகேங்களா, அண்ட் த பைசெக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள் மீட்ஸ் த பேஸ். ஸோ பைசெக்டார் எங்கே போய் மீட் ஆகுதான் பைசெக்டார் ஆஃப் வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிக்கல் ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது, ரெண்டாக பிரிக்குது. அது எங்கே போய் மீட் ஆகுதா மீட்ஸ் அட் பேஸ். பேஸை மீட் பண்ணும்போது அந்த இடத்த வந்து டீன்னு வைக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு டீன்னு வைக்க போகிறோம். அண்ட் பி டு டி, பியிலேருந்து டிக்கு இருக்க மெஷர்மெண்ட் என்ன இருக்கணும் 5.2 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இந்த 5.2 மார்க் பண்ணிட்டு தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம மெயின் டயக்ராமில் இந்த பைசெக்டாரையே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே 50 டிகிரி இருக்குது. அப்போ பைசெக்டார் ட்ரா பண்ணால் என்ன ஆகும் லெஃப்ட் சைட் 25 டிகிரி ரைட் சைட் 25 டிகிரி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். சரிங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ ஸ்கேல் எடுத்துட்டோம். PQ 6.8 இல்லையா, ஸோ ஸ்கேல் எடுத்துட்டேன். 6.8 ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிறது 6.5 6.5 6.6 6.7 6.8 குட்டி குட்டி லைன்ஸ் வருதுங்களே, அப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 6.8 வச்சுட்டேன் நான். கிளியர், ஸோ ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஏ சாரி PQ இல்லையா, P தென் இந்த பாயிண்ட் வந்து Q. ஓகே, முடிஞ்சிச்சு. 6.8 சென்டிமீட்டர். இப்போ ஆங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஆங்கிள் என்ன கொடுத்துருந்தாங்க ஆரில் இருந்து 50 டிகிரி. ஸோ அந்த ஆரில் இருக்க 50 டிகிரி எங்கே மார்க் பண்ண போகிறோம் நம்ம பியில் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, அதுவும் எப்படி ப்ரொடெக்டரை திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த பேஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து அந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு 0 10 30 40 50 கொடுத்துருந்தாங்களே கொஷினில். ஸோ 50 ஆண்டை வச்சு என்ன பண்ண போகிறோம் மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு லைன். ஸோ இந்த லைனோட பேர் எண்டு லைனை நான் ஈன்னு வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் என்னது 50 டிகிரி. ஸோ டோட்டலாக 90 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ப்ரொடெக்டர் என்ன பண்ணிவிடுங்க இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இந்த லைன் வந்து இந்த பேஸ் லைனில் வந்து அட்டாச் ஆகணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லைன் வந்து 50 டிகிரியை காட்டணும். 50 தான் மார்க் பண்ணோம்ல, பேஸ் லைன் இதில் அட்டாச் ஆகிட்டு இந்த லைன் 50 டிகிரியை காட்டணும். ஸோ அப்படியே கவுண்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் 90யை மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் இன்னொரு மெத்தடை சொல்லிடுறேன். 50 மார்க் பண்ணிட்டோம். 90ல் 50 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வந்துடும் 0. 9ல் 5 போயிடுச்சுன்னா 40 டிகிரி 40. ஸோ ப்ரொடெக்டர் இப்படி வச்சுட்டு கூட
10, 20, 30, 40 மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் 90, 40 ஒரே இடமா காட்டுது. 40 மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், லைனாக ட்ரா பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் என்ன பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக என்னது 90 டிகிரி. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுங்களா. ஸோ இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க, பென்சிலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆங்கிள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால் இந்த பேஸ் லைனை ஈக்குவலாக டிவைட் பண்ண போகுது. ஸோ மோர் தென் ஆஃப்னா பாதியோட அதிகமாக தோராயமாக நம்மளே எடுத்துக்க போகிறோம். ஸோ இது கொஷினில் அவங்க கொடுக்கல வேல்யூ, நம்மளே தான் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அப்ராக்சிமேட்டாக பாதியோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு அண்ட் கீழே ஒரு ஆர்க். அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாதீங்க, அதே எடுத்துகிட்டு பீல வச்சு மேலே ஒரு ஆர்க்கு அண்ட் கீழே ஒரு ஆர்க். ஓகேங்களா. ஸோ இது வந்து டச் ஆகுது இல்லையா, இங்கே டச் ஆகுது இல்லையா, இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இது மேலே இருக்க இந்த மேலே லைனை நான் எஃப்னு வச்சுக்கிறேன் நேமு, மேலே இருக்க ஆங்கிளை. ஸோ இங்கே போய் இன்டர்செக்ட் ஆகிற இடத்த பி அண்ட் எஃப்பில் இன்டர்செக்ட் ஆகிற இடத்த ஓன்னு வச்சுட்டோம். அண்ட் பிக்யூவில் பேஸ் லைனில் இன்டர்செக்ட் ஆகுதுல, இந்த இடத்த நம்ம வந்து ஜின்னு வச்சுக்கிறோம். கிளியர். ஸோ இப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓவை தான் சென்டராக வச்சுக்க போகிறோம். நம்ம ஓலேருந்து பீக்கு என்ன பண்ண போகிறோம், காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓலேருந்து பீக்கு காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போது ட்ரா பண்ண போகிறோம். ஓலை வச்சுட்டு ஓகேங்களா. ஸோ ஓலை வச்சுட்டு பீல என்ன பண்ணிட்டோம், சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ சர்க்கிள் வந்து கரெக்டாக 2 பாயிண்ட்லேயும் டச் ஆகிருக்கணும். கொஞ்சம் ரொம்ப உள்ளேயும் இங்கே வரக்கூடாது, ரொம்ப வெளியும் வரக்கூடாது. கரெக்டாக பாயிண்ட் மேலே லொக்கேட் ஆகணும். ஸோ காம்பஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த சர்க்கிளை அழகாக ட்ரா பண்ண முடியும். ஸோ காம்பஸ் வந்து டைட்டாக வச்சுக்கோங்க, லூஸ் இல்லாமல். அண்ட் பென்சிலையும் ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஓவர் 80% ஓவர். ஸோ இப்போ பிக்யூ வரைஞ்சிட்டு நமக்கு 3rd பாயிண்ட் வேணும். ஸோ அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த பிடி 5.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பீல வச்சு என்ன பண்ண போகிறோம், 5.2 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ண போகிறோம். அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை டீன்னு வைக்க போகிறோம் நேம். ஓகேங்களா. ஸோ பீல வச்சுட்டு 5.2 எடுத்துக்கலாமா மெஷர்மெண்ட்டு, கொஷினில் 5.2 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்கேல் எடுத்து 5.2 எடுத்துக்கோங்க. 0, ஸோ 5 அண்ட் 2, 5க்கு அப்புறம் 1 வருதுங்களே, 5க்கு அப்புறம் ஸ்மாலர் லைன்ஸ் வருது இல்லையா, அது 5.1, 5.2. சரிங்களா. ஸோ 0லேருந்து 5, 5.2. ஓகேங்களா. ஸோ மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் எதில் வச்சு கட் பண்ணணும், நம்ம பிடி 5.2 சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம பீல வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ பீல வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு வைக்கிறேன்னா, கட் பண்ணுற பாயிண்ட்டை டீன்னு பிக் பண்ண போகிறேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட் என்னது, 5.2 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பைசெக்டரை ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஐன்ற பாயிண்ட் வேணும். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எங்கே சர்க்கிளில் போய் டச் ஆகுதோ, எங்கே போய் கீழே எங்கே போய் டச் ஆகுதோ அதுக்கு பேரை வந்து ஐன்னு வைக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஐயும் டியும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே கிளியர். ஐயும் டியும் என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி சர்க்கிளில் போய் டச் பண்ணணும். ஓகே. ஸோ ஐயும் டியும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், சர்க்கிளில் எடுத்துகிட்டு வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ இந்த டச் பண்ணுற இடம் தான் என்னது, நம்மளுக்கு 3வது பாயிண்ட்டு ஆர். 3வது பாயிண்ட்டு ஆர். சரிங்களா. ஸோ இப்போ ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். பைசெக்டர் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ Q2R ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ Qவையும் ஆரையும் என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆரையும் பியையும் ஜாயின் பண்ணணும். ஆரையும் பியும் ஜாயின் பண்ணிவிடும். ஸோ பிக்யூஆர் ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ ஆரோட ஆங்கிள் டோட்டலாக 50 டிகிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட டோட்டல் ஆங்கிள் என்னது, நம்மளுக்கு 50 டிகிரி
கிளியர். ஸோ நம்ம ப்ரொடெக்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் 50 டிகிரி இருக்கா. தென் பைசெக்டர் ட்ரா பண்ணியிருக்கோம் ஆர்லேருந்து. அப்போ இது 25 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண டயக்ராம் கரெக்ட். ஸோ செக் பண்ணலாமா. ஸோ ஆரில் இந்த மிடில் எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆரில் என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன் நான். சூப்பர் பாருங்கள். ஸோ இந்த பேஸ் லைன் 180 லைனில் வந்துருச்சுங்களா. ஸோ ஐயிலேருந்து தான் என்ன பண்ணணும், நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆங்கிள் பைசெக்டரை ட்ரா பண்ணோம். ஆங்கிள் பைசெக்டர்னால் ஆங்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது தான் ஆங்கிள் பைசெக்டர். ஓகேங்களா. ஸோ அந்த ஐயிலேருந்து ட்ரா பண்ண லைன் தான் அந்த மிடில் லைன், ட்ரையாங்கிளோட மிடில் லைன். ஸோ அந்த லைன் கரெக்டாக எதை காட்டுது பாருங்கள், 20க்கும் 30க்கும் நடுவில் இருக்க லைன் என்னது 25, மிடில் லைன் என்னது 25, மிடில் லைன் 25 காட்டுது. அதேமாதிரி லாஸ்ட் லைன், ட்ரையாங்கிளோட லாஸ்ட் லைன் எதை காட்டுது 50 டிகிரி காட்டுது. ஸோ டோட்டலாக 50 டிகிரி இது ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் 0. ஸோ 0லேருந்து ஸோ இது லாஸ்ட் லைன். இங்கேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட் லைன் பாருங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 0லேருந்து ஆரம்பித்து எங்கே போய் ட்ரையாங்கிள் முடியுது 50ல் முடிஞ்சிச்சு. டோட்டல் ஆங்கிள் 50 டிகிரி கிடச்சிருச்சு. தென் இன்னொன்று நம்ம என்ன செக் பண்ணோம், அந்த பைசெக்டார் ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கா. ஸோ அந்த பைசெக்டார் ஈக்குவலாகவும் டிவைட் பண்ணியிருக்கு 10, 20, 25. ஸோ அந்த பைசெக்டார் ஆங்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணிருச்சு. ஸோ நம்ம போட்ட சம் வந்து கரெக்டு. ஸோ இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம்மை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா சம்மை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சில்ட்ரன். ஸோ சம் ஓவர். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ ட்ரா எ லைன் செக்மெண்ட் PQ 6.8. ஸோ Pயும் Q என்னது 6.8 சென்டிமீட்டர். அண்ட் அட் P ட்ரா PE சச் தட் 50 டிகிரி. ஸோ Pயில் என்ன பண்ணோம், ப்ரொடெக்டரை தலைகீழே வச்சு என்ன பண்ணோம் 50 டிகிரியை மார்க் பண்ணோம். அதோட நேம் என்னன்னு வச்சோம் நம்ம E. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு QPE 50 டிகிரி. QPE. ஸோ இந்த பேஸ் ஆங்கிள் என்னது 50 டிகிரி. நெக்ஸ்ட்டு அட் P ட்ரா PF சச் தட் EPF 90 டிகிரி. ஸோ Pயில் ப்ரொடெக்டர் மேலே வச்சுட்டு என்ன பண்ணணும் 90 டிகிரியை மார்க் பண்ணணும். ஸோ அந்த லைன் தான் என்னது PF. EPF. ஸோ கீழே E, this is P and F. இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன இருக்கணும் நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ட்ரா த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டு PQ which intersect PF at O, PQ at G. ஸோ PQவில் என்ன பண்ணிட்டோம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டரை ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ண பைசெக்டர் PFல டச் ஆகும்போது ஓன்னு பேர் வச்சோம். அண்டு PQவில் டச் ஆகும்போது ஜின்னு பேர் வச்சுருக்கோம் பேஸில். ஓகே முடிஞ்சதுங்களா. நெக்ஸ்ட்டு O as சென்டர், OP as ரேடியஸ், ட்ரா எ சர்க்கிள். ஸோ ஓவை சென்டராக வச்சுட்டோம், OPயை ரேடியஸாக வச்சு காம்பஸை ட்ராக் பண்ணி என்ன பண்ணிட்டோம், சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் P மார்க் அண்ட் ஆர்க் ஆஃப் 5.2 சென்டிமீட்டர் ஆன் PQ அட் D. ஸோ Pயை என்ன பண்ணோம், Pலேருந்து காம்பஸில் 5.2 மெஷர்மெண்ட் எடுத்து Pலேருந்து என்ன பண்ணோம், ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை என்னென்னு வச்சோம், நம்ம Dன்னு வச்சாச்சு. இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இன்டர்செக்ட் த சர்க்கிள் அட் I. ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் சர்க்கிளில் எங்கே டச் பண்ணியிருக்கோ அந்த இடத்த ஐன்னு மார்க் பண்ணோம். ஸோ இந்த மார்க் பண்ண ஆர்க்கு டியும் இந்த ஐயையும் என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனை ட்ராக் பண்ணி தான் மேலே எடுத்துகிட்டு போய் சர்க்கிளில் டச் பண்ணோம். அந்த பாயிண்ட்டை தான் ஆறுன்னு வச்சோம். ஸோ ஜாயின் ஐடி ப்ரொடியூஸ் பீட் த சர்க்கிள் அட் ஏ. ஸோ ஐடியிலேருந்து ட்ராக் பண்ண லைன் தான் என்ன இந்த சர்க்கிள் மேலே போய் டச் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அந்த பாயிண்ட் என்னது ஏ கிடையாது, ஆர். ஸோ தட் இஸ் என்னது ஆரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நவ் ஜாயின் PR அண்ட் QR. ஸோ QR ஜாயின் பண்ணிட்டோம், PR ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஃபோர் PQR இஸ் த ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஸோ PQR ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த சம்முக்கும் பிஃபோர் சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ பிஃபோர் சம்மில் பாருங்கள் ட்ரையாங்கிள் வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்கு, இந்த சம்மில் ட்ரையாங்கிள் ரைட் சைடில் வந்திருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்டு தான் காரணம். ஸோ இந்த சம்மில் 5.2 நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து கட் பண்ணோம், P பாயிண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து வச்சு என்ன பண்ணோம், பாயிண்ட்டை இங்கே கட் பண்ணோம். இப்போ பாயிண்ட் நம்மளுக்கு எங்கே வந்துச்சு, ரைட் சைடில் வந்திருக்கு. நம்ம கட் பண்ண பாயிண்ட் ரைட்டில் வந்திருக்கு. ஸோ ரைட்டில் பைசெக்டர் ட்ரா பண்ணோம். ஸோ ரைட் சைடில் ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ஸோ பிஃபோர் சம்மில் C பாயிண்ட்டில் தான் CD 4.4 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க. பிஃபோர் சம்மில் Cயில் வச்சு ஆர்க் கட் பண்ணோம். ஸோ கட் பண்ண ஆர்க் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. சரிங்களா. ஆர்க் எந்த சைடில் வந்திருக்கு, நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் பைசெக்டர் ட்ரா பண்ணி ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் கொஷினில் பார்த்து மார்க் பண்ணணும். ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைடில் வருதா ரைட் சைடில் வருதா. நீங்கள் ஆர்க் லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுங்கள். ஆர்க் ரைட் சைடில் கட் பண்ணிங்கன்னா ஸோ ரைட் சைடில் பைசெக்டர் ட்ரா பண்ணி ட்ரையாங்கிளை ரைட் சைடில் வரையணும். ஸோ பொசிஷன் மாற்றி வரைஞ்சிடக்கூடாது.
Okay children, clear? I hope you understand the sum. ஏதாவது டவுட் இருந்தால் you can ask me, I will clarify the doubt. And don't forget to subscribe my channel and bell icon press பண்ணுங்க, then only you will get the next notification. And thank you.